Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி சாதத்துக்குலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போறோம். இப்போ ஒரு panல எண்ணெய்லாம் எதுவும் ஆட் பண்ணாம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பருப்புலாம் ஓரளவுக்கு நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ் பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே கரிஞ்சிடும், பருப்பு வந்து நல்லா வறுபடாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு காரம் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 4 காஷ்மீரி மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னுமே கொஞ்சம் காரம் வேணும்னா 6 மிளகாவாக சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாயின்றதுனால அந்தளவுக்கு காரம் இருக்காது, கொஞ்சம் கலரும் நல்லா கொடுக்கும். இப்போ இதே மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு பிளேட்க்கு கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது ஆறுற டைமில் நம்ம இந்த சட்னிக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதோட கறிவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்மளோட பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இதோட ஒரு 5 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்து அதையுமே ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட டேஸ்ட்டுக்காக இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடிக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே 2 லெமனோட ஜூஸ் வந்து தேவைப்பட்டது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு ரொம்ப வேண்டான்னா 1 லெமனோட ஜூஸையே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவைப்பட்ட லெமன் ஜூஸோ இல்லாட்டி எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை, அதனால் இது வந்து 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி எண்ணெயிலையும் வறுக்கலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.